ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். ஆக்டர் நஸ்ரியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ரசிகர்கள் பலருமே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில நாட்களாகவே நஸ்ரியா பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் தான் இருந்துச்சு. மேலும் சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க நஸ்ரியா சோசியல் மீடியா பக்கமே கொஞ்ச நாளாக வராமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு கிடைச்சுமே அவங்க கமிட்டாக இருந்துட்டு வராங்க அப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாம் பரவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் ஆக்டர் நஸ்ரியா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி எல்லாத்துக்குமே ஷாக் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஆக்டர் நஸ்ரியா நேரம் அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமாகி அதை தொடர்ந்து ராஜா ராணி மேலும் ஒரு சில படங்கள்ல நடிச்சு ரொம்பவே பாப்புலரா வலம் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆக்டர் பகத் பாஷில லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட நிலையில அது தொடர்ந்து கொஞ்ச நாளா படங்கள்ல நடிக்காம இருந்துட்டு வந்தாங்க. ரீசெண்டா அவங்களோட நடிப்புல சூக்ஷ்மா தர்ஷினி படம் மூலமா மறுபடியும் கம்பேக் கொடுத்து நடிச்சிருந்தாங்க ஆக்டர் நஸ்ரியா. ஆனா அதை தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருந்துமே அவங்க மறுபடியும் கமிட் ஆகாம தான் இருந்துட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சா இல்ல வேற ஏதாவது ஃபேமிலி பிரச்சனையா அப்படின்னு பல இஷ்யூ நியூஸ் எல்லாம் பரவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கிற மாதிரி இப்போ ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கொஞ்ச நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையில நான் போராடிட்டு இருக்கேன். இன்னுமே என்னோட உடல்நிலை சரியில்லாம நிலையில இருந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது. என்னோட உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா மறுபடியும் என்னோட கெரியர்ல நான் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு ஆக்டர் நஸ்ரியா சொல்லியிருக்காங்க. நஸ்ரியாவோட இந்த போஸ்டை பார்த்ததுக்கு அப்புறமா நஸ்ரியாவை பத்தி சோசியல் மீடியாவில் வந்த நியூஸ் எல்லாம் ஃபேக் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க.